கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 1 அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று. பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர். அவரை போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் பங்குள்ள பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாய் வாழ, இந்த உலக பாவங்களுக்கு விலகியே நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையிலே அறியாத காலங்களிலே அறியாமையினாலே பல இச்சைகளிலே பாவங்களிலே அடிமையாக இருந்தோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய், பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் நம்மை அவர் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டார். நம்மை முன் குறித்தவர், நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், பரிசுத்தர். நாமும் அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும்போது நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு, இந்த உலக பாவ இச்சைகளிலே விழுந்து போகாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளின்படி நாம் வாழ வேண்டும். நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நிறைந்து ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு தேவனால் பிறந்தவர்களாய் நாம் காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உலக பாவங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு நாம் விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருங்கள் என்று. பிரியமானவர்களே, தேவனை அறியாத புறஜாதிகள் போல நம்முடைய வாழ்க்கையிலே இச்சைகளின்படி வாழாதபடிக்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கரைதிரையற்றதாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்தை நாம் செய்யும் பொழுது பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி வாழ்கிறோம்? வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் இருப்போம். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய், நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ முடியும். நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் எப்படி காணப்படுகிறது? தேவனுக்கு பிரியமாய் காணப்படுகிறதா, அல்லது துன்மார்க்கமான கிரியைகளை காணப்படுகிறதா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர். நாம் அவருடைய பிள்ளைகள். அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாவமான காரியங்களுக்கு விலகி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு கொடுப்பார். இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு விலகி, உலக அசுத்தங்களுக்கு விலகி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருப்போம். பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதற்கேற்ற கிருபைகளை கொடுத்து நம்மை வழி நடத்துவார். அவருடைய உண்மையான வழியிலே நம்மை நடத்துவார். அவர் நமக்கு போதிக்கிறவர். அவருடைய வழியிலே நம்மை நடத்துவார். அவரே நமக்கு வழியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே மெத்துதிக்கிறோம் அப்பா, வல்லவரே மெத்துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெத்துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெத்துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெத்துதிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே மெத்துதிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே மெத்துதிக்கிறோம். லீலி புஷ்பமே மெத்துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் உடைய வாழ்க்கையிலே கொடுத்து எங்களை வழிநடத்தி வந்தவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் கையின் பிரயாசங்களே வாய்க்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, வீண் செலவுக்கு போகாதபடிக்கு, வட்டிகின் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. பெருகு பண்ணுங்க நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள கிருபதாங்கப்பா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது என்ற வார்த்தையின்படி உம்மை தேடுகிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. பெருக பண்ணுங்க. குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிறைவாய் மாறட்டும். என் தேவன் மாற்றுவீராக. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக. ரீமா காமார ஷேகேலேதி மாக்கார தரபலாம் ரபா கபர ஷலதி நிமரஹர தரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மற்றவர்களுக்கு முன்பாக நெந்தியோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கும் சுதந்திரம் என்ற விதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பழகி பெறுகிற கிருபைகளினால் நிரப்புவீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக, சுகப்படுத்துவீராக. பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டுமாப்பா. உடைய கரங்களிலே பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, நன்மையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறி போவதாக. என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பிரச்சனையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, கடன் பிரச்சனையிலே உபத்திரத்தோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. குடும்பத்தில் உள்ள எல்லா பொருளாதார தேவைகளையும் சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுப்பீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீங்க, அதற்காக நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி அப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை பலப்படுத்துவீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பின் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆசீர்வதிக்கும் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீதிமானை நீர் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தினால் சூழ்ந்து கொள்வீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய சிரசின் மேல் உடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.